जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थ जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்குது. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்தில் இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு ப்ளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்கிறது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவே. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேர். காலச்சக்கர தசை அப்படிங்கிறது அதனால தான். ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்கிறோம் இல்லையா, ஒரு நேரம் மேலே இருக்கிறோம், ஒன்று கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான், காலச்சக்கர திசை அப்படின்னு பேர். அப்போது அதனால தான் சொல்கிறது, நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். ஸோ அப்போ இந்த 9 கிரகமும் இப்போ இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, ஸோ ஏதாவது அந்த ராசியை பற்றின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவுலலாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கடகராசி நேயர்களை, இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி. ஒரே ஒரு விஷயம் சொல்றோம், நீ யாரை நம்பினியோ அவனை அழ வச்சுட்டு போவான். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. நீ யாரை நம்பினியோ அவனை அழ வைக்காம போக மாட்டான். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உன்னை அழ வச்சுட்டு போவோம். உன் கண்ணில் அந்த தண்ணி வந்துடும். உண்டா இல்லையான்னு நீ அப்புறமா சொல்லு. உன் மனசு தான் நீ உன்னுடைய நல்ல மனசு, நல்ல இறக்க குணம், நிறைய நல்ல மனசு எல்லாம் இருக்கு. ஒரு எமோஷனல் டிசிஷனை மிகப்பெரிய லாஸ் ஆயிடுது. நீ எமோஷனலா எடுக்கிற டிசிஷன் எல்லாம் லாஸ் ஆகுது. நீ ஏன் எமோஷனலா டிசிஷன் எடுக்கிற? நார்மலா இரு. கடகராசி எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வருது. இப்பதான் அஷ்டமச்சனி முடிஞ்சு இப்பதான் நல்ல ஸ்தானத்துக்கு வருது. இப்ப அடுத்து உங்களுக்கு இப்ப ஜூன் மாசம் 2ஆம் தேதி இப்ப குரு பயிற்சி வருது. அது வேற. இப்ப ஜென்ம குரு, இடம் மாற்றம், போக்குவரத்து, இன்னும் நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா மனுஷனுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரும். சின்ன விஷயம் பெரிய சண்டையாகும். நீங்க நினைச்சுட்டு இருக்கலாம் அஷ்டம சனி முடிஞ்சிடுத்து, இனி அப்பாடா நிம்மதியா இருக்கலாம். ஒன்னு அப்படிலாம் நிம்மதியா தூங்க விடாது இந்த கிரகம்லாம். சரியா? மாத்தி சில விஷயங்கள் இருக்கும். அதனாலதான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறியா, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நின்று ஒரு கோவில் சுவாமி தரிசனம் பண்ணு, கோவில் வழிபாடு பண்ணு, உனக்கு நல்லது நடக்கணுமா, நீ நல்ல விஷயங்களை பண்ணு அப்படின்னு சொல்றது. சின்ன விஷயம் கூட பெரிய சண்டையா வரும். அதனால தான் நிறைய சாமி தரிசனம் பண்ணு, எவ்வளவுக்கு அதனாலதான் தலைக்கு தலைப்பாக நீ உன்னுடைய சுவாமி தரிசனம் பண்றதும் உன்னுடைய தெய்வ வழிபாடும் தான் உனக்கு பக்க பலமா இருக்கும். யாரும் கூட வரமாட்டாங்க. மாதா பிதா குரு தெய்வம், குரு காட்டுறதுதான் தெய்வத்துக்கு வழி. கவனமா இருந்துக்கோ. எமோஷனலா ரியாக்ட் பண்றத விட்டுடு. நான் தான் உனக்கு ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். எமோஷனலா யார் நீ ரியாக்ட் பண்ற? நீ அப்படி ரியாக்ட் பண்ற? நார்மலா இரு. நீ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணனா லைஃப் உனக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். அவ்வளவுதான். ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் உங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். இந்த வாரம் ட்ரஸ்ட் பண்ணினா தான் பிரச்சனை. ரொம்ப கவனமா இருங்க. கவனக்குறைவு, ஆக்சிடென்ட் சான்ஸ் நிறைய இருக்கு. நீ கவனக்குறைவு எங்கன்னா போயிட்டு அது 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி,
அதுவும் பெண்கள் ரொம்ப கவனமா இருங்க. ஒரு ஒரு செகண்ட்ல என்ன வேணாலும் நடக்கும் இந்த வாரத்தில், கவனமா இருங்க. உங்க நல்ல மனசா யாரோ யூஸ் பண்ண போறாங்க, அதையும் சொல்லிவிட்டேன். நீ ஏதோ ஒன்று நல்லது நினைத்த அதை நான் தான் பண்ணினேன்னு ஒருத்தன் பேர் எடுத்துன்னு போயிடுவான். அவர் பண்ணலங்க, அவருக்கு நான் தாங்க சொல்லியே கொடுத்தேன், அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்ட்டு போயிடுவான். இது முக்கியமா யாரெல்லாம் பாதிக்கணும், பூச நட்சத்திரம் கடகராசி, ஆயிலம் கடகராசி எல்லாம் பாதிக்கும். புனர்பூச நட்சத்திரம் பேலன்ஸ்டா இருந்துருவாங்க. இருந்தாலும் அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, நான் சொல்லி கொடுக்கறதாங்க அவர் செய்யறாரு அப்படின்னு அவன் பேர் வாங்கிட்டு போயிடுவான். அதையும் நம்புறதுக்கு 2 பேர் இருக்கான்னா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும். இந்த வாரம் மனசு காமா இல்லைன்னா எல்லாமே போயிடும். எமோஷன்ல கண்ட்ரோலா இருந்தா நல்லது. ஒர்க் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் அதிகமா இருக்கும். ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், ப்ரெஷர் அதிகமா இருக்கும். கொலீக்ஸோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும். கேர்லெஸ் இருந்தா ஜாப் ரிஸ்க், இது எல்லாமே உங்களுக்கும் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல விரும்பல. மணி லெண்ட் பண்ணாதீங்க, கடன் வாங்காதீங்க. கண்ட்ரோல் இருந்தா சேவ் ஆகும், பார்த்துக்கோங்க. லவ்ல கூட எமோஷனல் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கணவன் மனைவியா இருந்தா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்தா செப்பரேஷன்ஸ்க்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. மேரிட் லைஃப்ல ஆர்குமெண்ட் அதிகமா இருக்கும். வார்த்தைகளில் கவனம் தேவை. நீங்க பேசுற வார்த்தையில கவனமா பேசுங்க. இப்படி எப்படி தேவையில்லாத பேச்சு பேசி குடும்பத்தில் சண்டை உண்டு பண்ணிக்காதீங்க. வீட்டில் டென்ஷன், எமோஷனல் சூழ்நிலை இருக்கும். காமா இருந்தா ப்ராப்ளம் செட்டில். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் கேஸ்ல மன அழுத்தத்தை தரக்கூடியதா இருக்கும். டிவோர்ஸ் மேட்டர்ல காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். பேஷன்ஸ், ரொம்ப பொறுமை, நிதானம் தேவை. ப்ராப்பர்ட்டி கேஸ்ல டிஸ்பியூட் ஆகிறதுல கொஞ்சம் பிரச்சனை, லீகல் செக்லாம் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கு. மாணவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் மெயின்டைன் பண்றது நல்லது. நீங்க என்ன ஒரு முக்கியமான ஒரு ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்மால் ஆக்சிடென்ட் சான்ஸ், ஜெலஸ் பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ், ட்ரஸ்ட் ராங் பீப்புள், இதெல்லாம் உங்களுக்கு இருந்துருக்கு. உங்களுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் இன்ஸ்டெபிலிட்டியில இருக்கு, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மைண்ட் கண்ட்ரோலா இருந்தா செட்டில்ட் ஆகும். மைண்ட் கண்ட்ரோல் பண்ணலன்னா ஒண்ணுமே இல்லை. மைண்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயத்த பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த வாரம் எமோஷனல் ஆகாதீங்க. ரொம்ப எமோஷனலா காட்டினீங்கன்னா பிரச்சனைகள் அதிகரிக்கும். எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது, வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்திக்கு, நவகிரகத்தில் இருக்கிற குருக்கோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கோ, உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க. அதுலயும் இந்த ஸ்லோகத்தை கூட சொல்லி வழிபாடு பண்ணுங்க. சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்து தட்சிணாமூர்த்தி மாசரே, இதை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா கடகராசிக்கு அமோகமா இருக்கும். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.